இந்த ஃபென்ஸை உடச்சி போட்டிருக்குது. போன வாரம் வந்து யானை வந்ததாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2 monthsக்கு முன்னாடி வந்து ஒரு புலி இந்த பக்கம் கிராஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. வந்து லீச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சேஃபாக ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எவ்வளோ தூரம் போகணும்ப்பா? இப்போ அங்கேருந்து இங்கே வந்தாச்சா? அவ்வளோ டிஸ்டன்ஸாக வந்திருக்கோம் நம்ம. எங்கள் ரிசார்ட் வந்து அங்கே தெரியுதுங்க. எப்படி வாங்க. இங்கே தான் வந்து ஹெலிபேட் வந்து அமைக்க போகிறாங்களா அந்த ரிசார்ட் சார்பாக. காட்டுப்பன்றி சொல்கிறாங்க, அதனுடைய அடையாளங்கள் மாதிரி தெரியுதுங்க. ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் யூ ஆல் ஹேவிங் அன் அமேசிங் டே. இன்றைக்கி ஒரு அவுட்டோர் அட்வென்ச்சர். கேரளாவில் இருக்கக்கூடிய அட்டப்பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு நடைபயணம், ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்து ரசிப்போம் வாங்க. ஸோ மார்னிங் வந்து அரௌண்ட் ஒரு 7 to 7:30 ஆகுது. சென்னையில் இருக்கும்போது எழுந்திரிக்க விட மாட்டேன். இங்கே வந்து குளிச்சுட்டு ட்ரெக்கிங் போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ரிசார்ட்டில் இருந்தே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஏதோ காட்டுப்பாதைக்குள்ளே போயிட்டு அதில் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஹெலிபேட் ஒன்று இருக்கும். இந்த ரிசார்ட் ரிலேட்டடாகவே ஒரு ஹெலிபேட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எவ்வளோ தூரம் உள்ளே நடந்து போக முடியும்னு தெரில. எங்களுக்கு பழக்கமே இல்லை, ட்ரெக்கிங் போகிறது வாக்கிங்கோ ஒன்றும் பழக்கமே இல்லை இது வரைக்கும். அதனால் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அந்த இதை ரீச் பண்ண முடியுதா அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்படியே பேசிட்டு நடந்து போனால் ஒன்றும் தெரியாது. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது. இந்த சமதளம் பிரச்சனை இருக்காது. ரொம்ப மேடாக இருந்துச்சுன்னா அது கஷ்டம். அது ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது ஈஸி. நாங்கள் வந்து வர்ற வழியே வந்து ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு 2 minutes நடந்திருப்போம், அதுக்குள்ளே காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பழக்கம் இல்லைங்கிறதுனால ஸ்ட்ரெயிட் ஓகே, ஸ்லோப் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரிசப்ஷனுக்கே இங்கேருந்து ரொம்ப தூரம் உள்ள கீழே இறங்கணும். அப்போ தான் வந்து ரிசப்ஷனுக்கு போக முடியும். சிதோ வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. எஸ்டேட் மாதிரி தெரியுது, பட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. டீப்பாக உள்ளே போகணும். ரொம்ப சேது இருக்குமா? இல்லை லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெக்கிங் போகிறோம். ஒரு மாதிரி புதுவித அனுபவம். இங்கேருந்து லீச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிது பொறுமையாக போங்க, செடிக்குள்ளே போகாதீங்க சரியா? பார்த்தீங்க லீச்சஸ் இருக்கும், வழியில் மட்டும் போங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாக வேறு இருக்குது, மழை பெஞ்சிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக போக சொல்லுங்கள். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. சுற்றிலும் காடு தான். உங்கள் பற்றி தெரியுமா? இங்கே எலிஃபெண்ட்லாம் இருக்காதுங்களா? அதுக்குள்ளேயே வந்து மூச்சு வாங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பழக்கமே இல்லாத ஒரு விஷயம். சுற்றிலும் பாருங்கள். இங்கே இது என்ன இதுன்னு தெரியல. அதோ கோரப்புல்லா ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, அதுவான்னு தெரில. அதுக்கு பின்னாடி வந்து ஒரே காடாக தான் இருக்குது. ஒரே கல் மண்ணு இருக்குது, ப்ளஸ் பாசான் படிந்திருக்கு. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடக்க முடியல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கர ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அப்பா இல்லை சேஃபாக ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சேஃப் தானே? எவ்வளோ தூரம் போகணும்ப்பா? ஒரு சுற்றிலும் காடு, நடக்க முள்ள மூச்சு வாங்குது பயங்கரமாக. இப்போது பாசான் பிடிச்சிருக்கு. அது மழை தண்ணி வந்து வழிந்து ஓடி இருக்கும், அதனால் ஃபுல்லாக வந்து பாசான் பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அவ்வளோதானாப்பா? இன்னும் போகணுமா? டர்ன் பண்ண அவ்வளோதானா? ஓ இப்போ அங்கேருந்து இங்கே வந்தாச்சா? அவ்வளோ டிஸ்டன்ஸாக வந்திருக்கோம் நம்ம. அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கோம்மா. எங்கள் ரிசார்ட் வந்து அங்கே தெரியுதுங்க. அங்கே இருக்குது. காரே இங்கேருந்து தெரியுது. கார் நிப்பாடி இருக்கிற இடம், ரிசார்ட் எல்லாமே இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கிறோம். அதுக்குள்ளே இப்படி இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு தெரில எங்களுக்கு. இதோ பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, அம்மா கூட வாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட். சூப்பரான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்கவே வந்துடக்கூடாது. இந்த ரிசார்ட்டில் இவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க ப்ராப்பர்ட்டி போல். ஹெலிபேட் ரெடி பண்ணுற இடமா பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ இங்கே தான் வந்து ஹெலிபேட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்களாம். இது எல்லாமே ரிசார்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியா? ஸோ இங்கேருந்து எங்களுடைய ரிசார்ட்டுடைய பிளேஸ் தெரியுது. ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். அந்த வியூ வந்து இங்கே வந்து பளிச்சுன்னு தெரியுது இந்த இடத்துல.
இங்கே தான் வந்து ஹெலிபேட் வந்து அமைக்க போகிறாங்களா அந்த ரிசார்ட் சார்பாக. அதுக்கான பிளான் போயிட்டுருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்குது போல். சுற்றிலும் ஃபுல்லாக பார்த்தா தெரியும் மலை, அதை சுற்றிலும் அப்படியே மிஸ்ட் அப்படியே படர்ந்து ஊர்ந்துட்டு போயிட்டுருக்கு. அங்கே தான் வந்து எங்களுடைய ரிசார்ட் வந்து அங்கே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு வியூ தெரியுது. சூப்பராக இருக்குது. இந்த ரிசார்ட்டில் வந்தாலே எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆல்மோஸ்ட் வெளியவே போக வேண்டியதில்லை. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. ஓ, இது ஒரு சமவெளியாக இருக்கா? இங்கெல்லாம் எலிஃபெண்ட் வராதா? இங்கெல்லாம் இந்த சைடில் வரும். இதுதான் இந்த ஃபைனல் நாங்கள் வந்த உடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட். வியூ பாருங்கள், ஸோ ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே உச்சிக்கு போய்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வேண்டாம், ரொம்ப ஸ்லோப்பிங் இருக்குது. இங்கே சம்டைம்ஸ் வந்து எலிஃபெண்ட் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு வழி இருக்கு பாருங்க. எங்கே? ரெட் கலரில். அதுக்கு தான் சொன்னாங்க. இப்போ யானை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த இடத்துக்கு யானை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியா? ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காட்டுப்பன்றி சொல்கிறாங்க. அதனுடைய அடையாளங்கள் மாதிரி தெரியுது. இங்கே வந்துட்டு போயிருக்கு. ரீசெண்டாக நேற்று நைட்டு தான் வந்துட்டு போயிருக்க மாதிரி சொல்கிறாங்க. நிறைய மான், காட்டுப்பன்றி, சம்டைம்ஸ் வந்து யானை கூட இந்த பக்கம் நடமாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரிசார்ட் வந்து அவங்களை கேட்டாங்கன்னா அவங்களே விட வந்து ட்ரெக்கிங் ரெடி பண்ணி தருவாங்க. முன்னாடி வந்து ஜீப் இருக்குது, ஜீப்பில் வந்துச்சு. இப்போ ஜீப் ஏதோ கொஞ்சம் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. அதனால் வாக்கிங் தான். பட் அது வந்து வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ட்ரெக்கிங். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கணும். ஒரு ஃபைனலி ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், முழு திருப்தி இருக்குது. நம்ம வராமல் விட்டுருந்தோம்னா அடடா மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிப்போம். கண்டிப்பாக இப்போ அது முழு திருப்தி இருக்குது. எங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெக்கிங். சொல்லப்போனால் வாக்கிங்கே எங்களுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஸ்டில் நாங்களே வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கூலாக வந்துட்டோம். எப்போ வேணாலும் வந்து காட்டுப்பன்றி, வைல்ட் போர் இருக்கான். அடுத்தது வந்து மான்கள் கூட இருக்குது. சம்டைம்ஸ் வந்து யானைகள் வந்து வருமா. கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் போகணும். பட் ஸ்டில் இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் தென்பரல. அந்த மாதிரி கீழே வந்து அப்படியே எல்லாம் பனி படர்ந்து இருக்குது. இந்த புல்வெளி எல்லாமே வந்து இது ஃபுல்லாக செடி கொடிகள்லாம் பெருசு பெருசு. இது இந்த கோரை புல்லாக சம்திங் என்னன்னு தெரில. அதில் வந்து நடந்து வந்துட்டுருக்கோம் உள்ளுக்குள்ளே. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு புதுவித அனுபவம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து இந்த ஃபென்ஸை உடச்சி போட்டிருக்குது. போன வாரம் வந்து யானை வந்ததாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தெரியுதுங்களா, எல்லாம் ஃபென்ஸை உடச்சி இந்த பக்கம் ஒரு யானை கூட்டம், 2 யானை ஒரு குட்டி எல்லாம் உள்ளே வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ பச்சை பசுமையாக ஸ்வெட் ஆகுது. புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாலும் பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. பட் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. வெறும் எங்கேயோ மயில், ஏதோ குயில் கத்துற சத்தம் கேட்குது, குருவி கத்துற சத்தம் கேட்குது. சுற்றிலும் பச்சை பசுமையாக இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. சைடில் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஃபென்சிங்கோட ஃபென்ஸ் இல்லை இங்கே வந்து ஒரு 2 months முன்னாடி இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இது வந்து இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபென்ஸ் போட்டிருக்கு பாருங்களேன். இங்கே வந்து ஃபென்ஸ் இல்லை. ஸோ இந்த வழியாக வந்து ஒரு புலி வந்ததாக சொல்கிறாங்க. ஒரு 2 monthsக்கு முன்னாடி வந்து ஒரு புலி இந்த பக்கம் கிராஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. சேஃபாக தான் இருக்கணும். அவ்வளோதான், வந்துடுச்சேன் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து காடு. மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். நன்றி மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.